லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏலம் முடிஞ்சுப்பா, எல்லாரும் கிளம்பலாம். ஏலத்துல இருந்த உன் அத்தையோட நகை யார் கைக்கு போகணுமோ அவங்க கைக்கு போயிடுச்சு. நீ எப்படி மீட்றன்னு நானும் பாக்குறேன். என்ன அமுதா, பொறுப்பே இல்லாம இப்ப வர? எம்பிட்டு முக்கியமான ஏலத்துக்கு இம்பிட்டு லேட்டாவா வரவ? ஏலமே முடிஞ்சு போச்சு. உங்க அத்தை நகையும் பறி போயிடுச்சு. ஆமா, இனி எப்படி அந்த தாலிய உன் கழுத்துல போட்டுப்ப? ஒரு பொருள் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதை அடையறதுக்கு முயற்சியும் பண்ணணும். அதுக்கு மேல நமக்கு அதிர்ஷ்டமும் வேணும். உனக்கு அந்த தாலி கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன், இப்போ முடிச்சிட்டேன். இந்த தடவை அதிர்ஷ்ட காத்து என் பக்கம். அண்ணே, சொல்லுமா. என்னண்ணே இப்படி பண்ணிட்டிய? நான் தான் அது என் அத்தை நகை, எனக்கு எம்புட்டு முக்கியம்னு சொன்னேன்ல. ஏலத்துல வந்து நானே எடுத்துக்கிறேன்னு உங்களுக்கு ஞாபகம் வர படுத்தினேன். அப்புறம் ஏன்னா நான் வரதுக்கு முன்னாடியே நீங்க ஆரம்பிச்சிய? கூட்டம் சேர்ந்து போச்சுமா, எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு வழி தெரியல. ஏலத்தை சீக்கிரமா ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. தப்பா எடுத்துக்காத அண்ணே. அது வெறும் தங்கத்தால செஞ்ச தாலி இல்லன்னு, எங்க அத்தையோட பொக்கிஷம். என் கழுத்துக்கு கவசமா வரப்போகுதுன்னு நினைச்சேன். நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. அம்புட்டு முக்கியமான பொருள் எதுக்குமா அடகு வச்ச? சரி, சூழ்நிலை வச்சுட்ட, அதுக்கு முறையா வட்டியாவது கட்டிக்கணும்ல, அதுவும் இல்ல. நீங்க பொறுப்பு இல்லாம இருந்துட்டு ஏன் மேல கோவப்படுறீங்க? ஏலம் சீக்கிரம் ஆரம்பிக்க இந்த அடியன் தான் காரணம். நீ ஆசைப்பட்ட எதையும் உனக்கு கிடைக்காம பண்றதுதான் இந்த உமாவோட மொத வேலை. உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் கூட பிறந்த பொறப்பாச்சே. நான் வேணும்னா உனக்கு நல்லதா ஒரு யோசனை சொல்லட்டுமா? இங்கனே நின்னு கலங்கி நிக்காம நகைய மீட்க அடுத்து என்ன பண்ணலான்னு கூர்பாட்டோட கொஞ்சம் யோசி. அதோ அங்கன ஒருத்தரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட போன் பேசிட்டு இருக்காரே, அவர்தான் உங்க அத்தை நகையை ஏலத்துல எடுத்தவரு. நீ வேணா அவர்கிட்ட போய் கெஞ்சி கேள. உன் பொக்கிஷம் உனக்கு கிடைக்குதான்னு பாப்போம். போடி போ, அங்கன உனக்கு அவமானமோ அசிங்கமோ தான் காத்துக்கிட்டு கிடக்கு.
என்ன அமுதா, என்ன இம்புட்டு தூரம்? எங்க அத்தையோட தாலிய ஏலத்துல எடுக்கலான்னு வந்தேன். ஆனா நான் வரத்துக்குள்ள ஏலம் முடிஞ்சிருச்சு. ஐயோ, விசாரிச்சப்போ நீங்க தான் அந்த தாலிய ஏலத்துல எடுத்ததா சொன்னாங்க. அதுக்கு அந்த தாலி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க ஏலத்துல எடுத்த பணத்தை விட நான் அதிகமாவே பணம் கொடுக்கறேன். அந்த தாலி எனக்கு கொடுத்துருங்க மாமா. என்ன சொன்ன? அந்த தாலிய கொடுத்துருங்கன்னு. இல்ல, வேற ஏதோ சொன்னீங்க. பணம் அதிகமா தரேன்னு. இல்ல அமுதா, வேற ஏதோ சொன்னீங்க. நீ சொன்னதை திரும்ப சொல்லு. நீங்க ஏலத்துல எடுத்த பணத்தை விட நான் அதிகமாவே தரேன். அந்த தாலி எனக்கு கொடுத்துருங்க மாமான்னு. மாமா தான். இப்பதான் உனக்கு மாமாங்கிறதே நினைப்பு வருதா? அந்த முறை இருக்கிறதுனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் பின்னாடி நாயா சுத்தினேன். கொஞ்சமாவது கண்டுக்கிட்டியா? சின்னதா மதிக்கவாவது செஞ்சியா? என்னமோ ரோட்ல கிடக்கிற சாணி மாதிரி தாண்டி பார்த்த. பணம் காசு எனக்கு முக்கியம் இல்ல, மரியாதை வேணும் எனக்கு. அதனால நீ இப்ப என்ன பண்ற? இனிமே இது உனக்கு வேணும் இல்ல? ஆமா. அப்படின்னா மரியாதையா உயர் திரு கண்ணன் மாமா அவர்களே தாலிய கொடுங்கன்னு கெஞ்சி கேட்கணும். என்ன யோசிக்கிற அமுதா? வேணும்ல? உயர் திரு கண்ணன் மாமா தாலிய கொடுங்க. வார்த்தை அல்ல இருக்கு, ஆனா உணர்ச்சி பத்தலையே. உயர் திரு கண்ணன் மாமா தாலிய கொடுங்க. இல்ல அமுதா, இந்த ஃபீல் பத்தல. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. இது கேட்க எனக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கு. இன்னும் கொஞ்சம். உயர் திரு கண்ணன் மாமா தாலிய கொடுத்துருங்க. ஐயோ இல்ல அமுதா, ஃபீலே வரல. நீ வேணா கால்ல விழுந்து கெஞ்சி பாரு, அப்போ அது ஃபீல் வருதான்னு பாப்போம். என்ன வேணாமா? வேணும்ல? கால்ல விழு. ஏய், வேணாம், கால்ல எல்லாம் விழ வேணாம். எனக்கே உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கறதுக்கு பதிலா நான் வேணா உனக்கு வேற ஒரு ஆப்ஷன் தரட்டுமா? அம்மா கொஞ்சம் போமா. பேசாம மாமாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு இந்த தாலியை வாங்கிட்டு போ. அமுதா, என்ன யோசிக்கிற? வேணும்ல?
என்னடா முத்த சத்தம் கேட்கணும் பார்த்தா என் காதுல இடி சத்தம் தான் கேட்டுச்சு. இம்புட்டு நேரம் நீ சொன்னது எல்லாம் எதுக்காக பண்ணேன்னு தெரியுமா? என் அத்தை அவங்க புருஷனோட நினைப்புல இருக்கிற பொக்கிஷத்தை இழந்துட கூடாதுங்கிறதுக்காக தான். ஒருத்தரோட பலகீனத்தை பயன்படுத்தி இம்புட்டு கேவலமா நடந்துக்கிற உன்னையெல்லாம் பொண்ணுங்க நெருப்பு, விருப்பப்பட்டாதான் விளக்கா எரியுவாங்க, இல்லைன்னா எரிச்சிருவாங்க. அமுதா, என்னையே அடிச்சிட்டல்ல, இந்த பொக்கிஷத்தை உருக்கி ஒண்ணிலமாக்குறேன். டேய் கண்ணா, இப்ப எதுக்கு மூஞ்சி உருன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? அங்க நடந்ததை நினைச்சு துள்ளி குதிச்சு சந்தோஷப்பட சொல்றியா? என்ன ஏத்த இருந்தா அந்த அமுதா கழுத என் கண்ணத்துல அரைஞ்சிருப்பா. டேய், நீயும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்ட. ஆத்தாக்காரிய தள்ளி போக சொல்லிட்டு உனக்கு ரொமான்ஸ் கேக்குதோ? சரி விடு, அவமானமும் அடியும் உனக்கு என்ன புதுசா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தொடர்கதையா வர்றது. அதை நினைச்சு வருத்தப்பட்டா அடுத்தவங்க வாழ்க்கையை எப்படி கெடுக்கணும்னு திட்டம் போட முடியாம போயிடுண்டா கண்ணா. டேய், முத்தம் கிடைக்கலன்னா என்ன? அமுதா ஆசைப்பட்டு வாங்க நினைச்ச அவங்க அத்தையோட தாலி நமக்கு கிடைச்சிருக்குல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுடா. இத பாரு, அடி உனக்கு விழுந்திருந்தாலும் வலி என்னவோ அந்த அமுதாக்கு தானே. இந்த தாலியை மட்டும் உங்க அக்கா பார்த்தா எம்புட்டு சந்தோஷப்படுவா தெரியுமா? வாத்தா நாகு, நீ சொன்ன காரியத்தை கண்ணை கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டான். இத பாரு, இங்க பாரு. என்னக்கா, எம்புட்டு பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு வந்திருக்கோம், சந்தோஷப்படாம பேரஞ்ச மாதிரி முழிச்சிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? உங்க அக்காக்கு என்னடா ஏசி ரூம்ல இப்படி வேர்க்குது? நாகு, என்னடி ஆச்சு? ஏண்டி ஏசி ரூம்லயும் உடம்பு அனலா கொதிக்குது, என்னடி ஆச்சு? ஏண்டி, உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன், ஏன் இப்படி அனலா கொதிக்குது? உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஏக்கா, ஏதாவது பேசுக்கா. ஏ நாகு, என்னடி இது? உன் கண்ணை ரெண்டு இப்படி பழுத்து போயிருக்கு. அடி வாங்கின மாதிரி இருக்கே. வாங்கின மாதிரி இல்ல, வாங்கி இருக்கா. என் மகளை அடிச்சுட்டு என்ன தைரியம் இருந்தா அது என்கிட்டயே சொல்லுவீங்க. நீங்கெல்லாம் எவ்வளவு அடி வாங்கினாலும் எவ்வளவு வசவு வாங்கினாலும் திருந்தவே மாட்டீங்கல்ல. காலங்காத்தால எந்திரிக்கிறப்பவே
எவன் பொழப்ப கெடுக்கலான்னு யோசிச்சுட்டே எந்திரிப்பியோளோ? மனுஷனா பிறந்தா யாருக்காவது உபயோகமா இருக்கணும். உபயோகமா இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் உபத்திரம் கொடுக்காமலாவது இருக்கணும். ஏண்டி நாகு, அமுதா ஏற்கனவே வாழ்க்கையில எம்புட்டு அடிபட்டு கிடக்குறா. மேலும் மேலும் அவளுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கே. அவ அப்படி என்னடி துரோகம் பண்ணிட்டா உனக்கு? ஏண்டா வெட்டி பயல, வாழ்க்கையில ஒழுங்கா உருப்படுற சோழிய பார்க்காம உன் அக்கா பேச்சையும் உன் ஆத்தா பேச்சையும் கேட்டுட்டு விளங்காம போற நீ. ஆமா, நான் ஏன் இப்ப தேவையில்லாம உங்களுக்கு உபதேசம் சொல்லிட்டு இருக்கேன்? அடிச்சாலே திருந்த மாட்டிய, அன்பா பாடம் எடுத்தா மட்டும் திருந்தவா போறிய? அத்த, என்ன இருந்தாலும் நீங்க வயசுல மூத்தவுங்க, கொஞ்சம் ஒதுங்கி ஓரமா நிக்கிறீங்களா? ஏ நாகு, என் அருமை பொண்டாட்டிய நீ வாங்கினது போதும்னு நினைக்கிறேன். நீ போவாங்கிட்ட. வேணாம், போயிருங்க. ஏண்டா ஆம்பளை தானே நீ? அவங்க பின்னாடி ஒளியில என் தங்கச்சி சேர வேண்டிய தாலியை கொடுங்க. கொடுங்கன்னு சொல்றல, கொடுங்க. பார், உங்க 3 பேருக்கும் கடைசியா ஒரு எச்சரிக்கை. என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இன்னொரு தடவை திட்டத்தை போட்டீங்க, இனிமே அடிக்க மாட்டேன், கொன்றுவேன். ஏண்டா மாப்பிள, இந்த புள்ள அமுதா எங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல? நம்ம கிட்ட சொன்னா என்ன ஏதுன்னு கேட்போம், போயிட்டு வந்து சொல்லுவாடா என்னவோ. என்னடா அமுதா டல்லா நிக்குது? மாமா, அமுதா காலேஜில் நான் டிராயிங் போட்டு ஜெயிச்ச பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக தான் போனேன். ஆனால் இப்போ ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கான்னு கேளுங்களேன். கேட்போம். அமுதா, சித்தப்பா வந்துட்டியாத்தா? உனக்காக தான் டீ போட்டு வச்சிருந்தேன், இரு எடுத்துட்டு வரேன். ஏமா ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சுத்தா? ஏன் கண்ணு கலங்கிருக்கு? அத்தை வீட்டுக்கு ஏதாச்சும் பண்ணுவோன்னு கேட்டதும் என்ன ஏதுன்னு கூட கேட்காம நீங்க உங்க தாலியை எடுத்து கொடுத்தீங்க. அதை அடகு வச்சுதான் கிரைண்டர் வாங்கி மாவு கடையெல்லாம் போட்டோம். இப்போ அந்த நகையை மீட்க போன அத்தை. நல்ல விஷயம் தானா அத்தா? அதுக்குள்ள அந்த நகை ஏலத்துக்கு போய் அதை யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க. மாமா ஞாபகமா உங்ககிட்ட இருக்கிற ஒரே பொருள் அதுதான்னு சொன்னீங்க. என்ன நீங்க முழுசா நம்பினீங்க. நான் அதை மீட்காம ஏலத்துல மூழ்க விட்டு உங்களை நான் ஏமாத்திட்டேன் அத்தை. அட விடுத்தா, இதுக்கு போய் அழுதுட்டு. அந்த நகை நமக்கு தான் வரணும்னு இருந்திருந்தா கண்டிப்பா எப்படியோ வந்திருக்கும். இப்பவும் வரலன்னா அந்த நகை நமக்கு இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். விடாத்தா, நாம வேற நகை வாங்கிக்கலாம். இந்தா உங்க அண்ணன் வர்றாரு, கண்ணை துடிச்சுக்காத்தா. வணக்கம். வாங்க தம்பி. அண்ணா எப்படின்னு இருக்க? நல்லா இருக்க அமுதா. வாங்க தம்பி. அத்தை, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அமுதா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ அடகு வச்ச நகை ஏலத்துல மூழ்கி போச்சாமே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. எல்லாம் எனக்கு தெரியும் அமுதா. உன் நகையை யார் ஏலத்தில் எடுத்தாங்கன்னு கூட எனக்கு தெரியும்.
நீ இங்கே நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சும் அதை பார்த்துக்கிட்டு உன் அண்ணன் நான் எப்படிம்மா அங்கே சும்மா இருப்பேன்?